வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு மிருதாத் மிதன் சேனலில் 13வது நாளில் இருக்கிறோம். இன்றைக்கு நான் படித்த புத்தகம் நேற்று படித்த மாதிரி திருவண்ணாமலையிலிருந்து இப்போ தான் வந்தேன். வேதாளர் லைன் காமிக்ஸில், ராணி காமிக்ஸில் முகமூடி வீரர் மாயாவின்னு சொல்லுவாங்க. அவருடைய வீரனுக்கு மரணமில்லை என்ற புத்தகத்தை இன்றைக்கி நாம் படித்தோம். இன்றைக்கி இந்த புத்தகத்தை காட்டிலும் வேறொரு முக்கியமான விஷயம் தமிழ்நாடு முழுக்க ஓடிட்டு இருக்குது. அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். மே 4ஆம் தேதியான இன்றைக்கு தமிழக அரசியலில் ஒரு மிக முக்கியமான நாள். திமுக அதிமுகன்னு சொல்லி தொடர்ந்து மாற்றி ஆட்சியிலே இருந்த ஒரு இருபெரும் ஜாம்பவான் கட்சிகளுக்கு எதிராக 2 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமாக கட்சியை ஆரம்பித்து எளிய மக்கள் தனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்பி தன்னுடைய தொழில் கேரியரை விட்டு ஒரு புது முயற்சியில் கால் எடுத்து வச்சு மிகப்பெரிய இமாலய சாதனையாக வெற்றியை பெற்றிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். 108 இடங்களை பிடித்திருக்கிறார். மேலும் ஒரு 10 சீட்டு 12 சீட்டு கிடைச்சதுன்னா நாளைக்கு ஆட்சி அமைச்சிருவார்னு நம்பலாம். இன்றைய செய்தி நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நாம் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அதை செய்யலாமா வேண்டாமான்னு எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறது போல், ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிக்கலாம். அதுக்கப்புறம் இறங்கிட்டோம்னா அதிலிருந்து நாம் பின்வாங்காமல் தொடர்ந்து அதில் இயங்கணுங்கிறதுக்கு மீண்டும் ஒரு உதாரணமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் செயல்பட்டு வெற்றியை தேடி இருக்கிறார். அதுபோல் நாமும் ஏதாவது ஒரு திட்டம், ஒரு கேரியர் மாற்றம், புதுசாக எதையாவது செய்யலைன்னா ஒரு தடவைக்கு 4 தடவை யோசனை பண்ணுங்க, பிளான் பண்ணுங்கள். என்னென்னலாம் பண்ணுனா நாம் ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு பாருங்கள். வெற்றிக்கான சாத்தியக்கூறுகளை உறுதிப்படுத்திட்டு துணிச்சலாக களத்தில் இறங்குங்க. வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பை ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைய 2K கிட்ஸ் இளைஞர்கள் மூலியமாக ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கி காட்டியிருக்கிறார். இது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கலாம். எதையுமே நாம் துணிச்சு தாராளமாக இறங்கலாம், செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு நெகட்டிவ் விமர்சனங்களை தாண்டி நாம் களத்தில் நின்று போராடினால் நம்மளுக்கு வெற்றி உறுதிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக விஜய் இன்னைக்கு செய்து காட்டியிருக்கிறார்னே சொல்லலாம். ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவர் புதுசாக சினிமாவுக்கு வந்த பொழுது அவர் கையை இப்படி வச்சுட்டு இப்படிம்பார். அவருக்கு டான்ஸ் ஆட தெரியாது. அவரெல்லாம் ஹீரோ. அவருடைய பழைய ஃபோட்டோவெல்லாம் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஹீரோ முகமே இல்லை அப்படின்னு எத்தனையோ நெகட்டிவ் விமர்சனங்கள் அவரை பற்றி பேசினாங்க. அதையெல்லாம் மீறி இன்றைக்கி அவர் தான் சூப்பரான டான்ஸர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சினிமாவில் மாறினார். மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமானார். ஆனதுக்கப்புறம் ரஜினி கூட அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னார், வரல. அதையெல்லாம் மீறி இவர் அரசியலுக்கு வந்து இன்னும் சம்பாதிக்கக்கூடிய ஸ்டேஜில் ஒரு கேரியரை மாற்றி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். இதுபோல் நாமளும் படிக்கிற ஹேபிட்டை வளர்த்துறதுக்கு அல்லது நம்மளுடைய கேரியர் மாற்றுறதுக்கு எந்த ஒரு எதையாவது பிளான் வச்சுருந்தாலும் துணிச்சலாக அதில் இறங்கி நாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா தான் நம்ம முன்னேற முடியும். இது நன்றி, வணக்கம்.